வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எஸ்ஆவிடிவ்ஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆவிடிவ்ஸ். என்னைக்காவது நீங்கள் வந்து ரேம் வாங்கும் போது அதோட பாக்ஸஸை திருப்பி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சில பல நம்பர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் டைமிங் இல்லை சிஎல் டைமிங் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இந்த ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் என்னென்ன அர்த்தம், எதுக்காக இத்தனை நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர்ஸை தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை வேஸ்ட் பண்ணி உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்க போது ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேம் டைமிங்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஜென்ரலாக ஒரு ரேம் வந்து எதனால் யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரேம் வந்து ஒரு பர்மனன்ட் மெமரி கிடையாது. சிபியூக்காக ஒரு டெம்பரரி மெமரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிபியூ வந்து இதிலிருந்து தான் எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரேம் அப்படின்னு சொல்லப்படும். ரேம் டைமிங் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ நேரம் வந்து ஒரு ரேம் வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரேம் டைமிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் யூனிட், அதாவது உங்களோட சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் டாஸ்க் வந்து மெமரி மாட்யூல் கிட்ட சொல்லும். அந்த மெமரி மாட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேம் கிட்ட அந்த டாஸ்க்கை பண்ண சொல்லும். ஸோ அந்த டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் சைக்கிள்ஸ் அப்படிங்கிற பேசிஸில் உங்களுக்கு வந்து கணக்கிடப்படும். ஸோ இந்த கிளாக் சைக்கிள்ஸை வச்சு உங்களோட ரேமோட டைமிங் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷன் நடுவில் இருக்கிற லேட்டன்சியை தான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் சைக்கிள், அதாவது எவ்வளோ கிளாக் சைக்கிள் எடுத்திருக்கு அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி ரேம் டைமிங் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து மேனுஃபேக்சர் சைட்லேருந்து செட் பண்ணப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ரேம் டைமிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேபிளான ஒரு ரேம் டைமிங். இந்த ரேம் டைமிங்கில் இருக்கும்போது உங்களோட ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆப்ரேட் ஆகும். பட் இந்த ரேம் டைமிங்கை நீங்கள் வந்து மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறோம். ஓவர் கிளாக் பண்ணுறது மூலமாக உங்களால் ரேமில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓவரால் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப வந்து பெட்டர் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். பட் அது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ரேம் டைமிங் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களோட பெஸ்ட் ரேம் எது உங்கள் சிஸ்டம்க்கு அப்படிங்கிறத உங்களால் சூஸ் பண்ண முடியும். எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிவிட்டு ரேம் இடத்துல மட்டும் நீங்கள் கோட் விட்டீங்க அப்படின்னா ஓவரால் சிஸ்டமோட வேல்யூவே வந்து கண்டிப்பாக கம்மியாகிடும். ஸோ அதனால தான் வந்து ரேம் சூஸ் பண்ணுறது எப்பயுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எவ்வளோ கொஞ்சம் காஸ்ட்லியான மாட்யூல் நீங்கள் வந்து வாங்குறீங்களோ, ரேம் மாட்யூல் வாங்குறீங்களோ, அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் பெஸ்ட் ரேம் டைமிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் லோ லேட்டன்சியோட. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் டைமிங்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. ஃப்ரீக்வன்சினா ஒன்றும் இல்லை, ரேமில் வந்து நீங்கள் பார்க்குற 3000 MHz இல்லை வந்து 3200 MHz, 3600 MHz, 4000 MHz ரேம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லப்படும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் ரேம் டைமிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் வந்து போகிறீங்களோ அவ்வளோ ரேம் டைமிங் வந்து கம்மியாகும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேம் டைமிங் கம்மியாகும் இந்த சென்ஸ் இந்த இடத்துல வந்து ரேம் வந்து ஸ்லோ ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4000 ஃப்ரீக்வன்சி இருக்கிற ரேம் வந்து வாங்கினீங்க, மேஹெட்ஸ் இருக்கிற ரேம் வந்து வாங்கினீங்கன்னா அதில் டெஃபினட்டாக ரேம் டைமிங் வந்து நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ரேம் வந்து ஸ்லோவாக இருக்கிறத இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3000 மேஹெட்ஸ் ரேம் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 3000 மேஹெட்ஸ் ரேம் வந்து 4000 மேஹெட்ஸ் ரேமோட கண்டிப்பாக டைமிங்கில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து ஓவர் கிளாக் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த மதர் போர்டு. ஸோ நீங்கள் என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஓவர் கிளாக்கும் பண்ணலாம். அதே மாதிரி பெட்டர் ரேம் மாட்யூல்ஸ் வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டர் ரேம் டைமிங்க்கு நீங்கள் வந்து ஓவர் கிளாக்கும் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக இந்த நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து சிஎல் டைமிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ சிஎல் டைமிங் அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி ரேம் டைமிங் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இந்த ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிவிஷன்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16-18-18-38 அப்படின்ட்டு இந்த ஜி ஸ்கிலோட ட்ரைடன்சி ரேமில் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இருக்கிற 16 நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஏஎஸ்னால் ஒன்றும் இல்லை, காலம் ஆக்சிஸ் ஸ்ட்ரோப் இல்லை வந்து காலம் ஆக்சிஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு 16ங்கிற நம்பர் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரேம் வந்து உங்கள் சிபியூ கிட்டேருந்து வர ஆப்ரேஷன்ஸை எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ லேட்டன்சியில் பண்ணி முடிக்குது அப்படிங்கிறத வந்து ஜென்ரலாக குறிப்பாங்க. ஸோ இந்த 16 வந்து இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா 16 அப்படிங்கிறது வந்து இந்த சிஏஎஸில் பொறுத்த வரைக்கும் 16 கிளாக் சைக்கிள்ஸ் எடுக்கும் ஒரு ஆப்ரேஷனை முடிக்க. அதாவது சிபியூ கிட்டேருந்து வர ஒரு ஆப்ரேஷனை முடிக்க இது வந்து 16 கிளாக் சைக்கிள்ஸ் எடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐஃபோன் போட்டு 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 18 அப்படிங்கிறது என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ அட்ரஸ் டு காலம் அட்ரஸ் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஆர்சிடி அப்படிங்கிற இந்த ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ரோலேருந்து இன்னொரு ரோக்கு போயிட்டு, அதாவது ஒரு ஓல்டர் ரோலேருந்து ஒரு நியூ ரோக்கு போயிட்டு அதில் இருக்கிற ஒரு நியூ காலமை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற டைம் டிலே அப்படின்னே சொல்லலாம். ஸோ லேட்டன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஒரு ரோவில் இருக்கும், இந்த ரோவில் இருந்து இன்னொரு ரோக்கு வரும், அந்த ரோவில் ஒரு புது காலமை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரோலேருந்து இந்த ரோக்கு வந்து ஒரு புது காலமை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான டைமை தான் வந்து இந்த செகண்ட் 18 அப்படிங்கிறது குறிக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா காலம் அட்ரஸ் டு ரோ அட்ரஸ், அதாவது ரோ அட்ரஸ் டு காலம் அட்ரஸ் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18 கொடுத்துருக்காங்க. இந்த 18ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ ப்ரீசார்ஜ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செவரல் ரோஸ் இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த ரோஸில் வந்து ஒரு புது ரோ வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற டைம் தான் வந்து தேவைப்படுற லேட்டன்சி தான் வந்து இந்த டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இதை டைம்னு மென்ஷன் பண்ணக்கூடாது, லேட்டன்சி தான் மென்ஷன் பண்ணணும். பட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து எல்லா இடத்துலையும் டைம்னு சொல்கிறேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி லேட்டன்சி அப்படின்னா வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கும் இன்னொரு ஆப்ரேஷனுக்கும் நடுவில் இருக்கிற டிலே டைமிங்கை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் லேட்டன்சி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரோவில் இருக்குது, அந்த ரோவில் இருந்து ஒரு புது ரோ வந்து ஓப்பன் பண்ணுற லேட்டன்சியை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் இந்த டிஆர்பி அப்படின்னு சொல்லப்படுற தேர்ட் நம்பர். சரிங்களா? அது வந்து இதில் 18 கொடுத்துருக்கு. ஸோ ஃபோர்த் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 38 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜென்ரலாக என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஆர்ஏஎஸ்ன்னு சொல்லப்படுற ரோ ஆக்டிவ் டைம். ஸோ இந்த ரோ ஆக்டிவ் டைம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாக் சைக்கிள்ஸ் வந்து உங்களோட ஒரு ரோ வந்து ஓப்பனில் இருக்கணும் இன் ஆர்டர் டு ரைட் த டேட்டா டு இட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு ஃபோர்த் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்படின்னா ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஜென்ரலாக. ஸோ ஒரு டேட்டாஸ் வந்து உங்களோட ரேம் வந்து எழுதுறீங்க, எதனால் அப்படின்னா உங்களோட சிபியூ வந்து அந்த டேட்டாஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு புது ரோ வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து டேட்டாஸ் எழுதுகிறோம். ஸோ ஒரு ரோவை வந்து எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா என்னால் அந்த ரோவில் வந்து ஃபுல்லாக ப்ராப்பரான டேட்டாஸ் வந்து எழுத முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு டைமிங் வந்து கன்சிடர் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 38 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 38 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 38 கிளாக் சைக்கிள்ஸ் வந்து அந்த ரோ வந்து ஓப்பனாகவே இருக்கணும் இன் ஆர்டர் டு ரைட் அ பர்டிகுலர் டேட்டா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மீனிங் தான். ஸோ நீங்கள் ஒரு பேஜில் எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேஜ் வந்து எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் திருப்பாமல் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து ஜென்ரலாக மென்ஷன் பண்ணுறாங்க இன் ஆர்டர் டு ரைட் ப்ராப்பர்லி. பிகாஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு பேஜை வந்து டக்குன்னு ஒரு திருப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால் ஃபாஸ்ட்டாக இருந்தால் இதில் எழுத முடியாது. ஸோ பொறுமையாக இருந்தால் இல்லை அதுக்கு ஏற்ற டைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஃபுல்லாக வந்து அந்த பேஜில் எழுதி முடிக்க முடியும் கரெக்டாக. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபோர்த் நம்பராக. ஸோ ஓவராலாக இந்த ரேம் டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரேம் வந்து ஸ்டேபிளாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கான மேனுஃபேக்சர் செட் பண்ண ஒரு ரேம் டைம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸோ ஜென்ரலாக இந்த ரேம் டைம் தான் வந்து உங்களோட ரேமோட ஸ்பீடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ரேம் டைம்ஸ் தான் வந்து உங்களோட ரேமோட ஸ்பீடை வந்து டிட்டர்மைன் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ரேம் டைமிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லோவாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய ஒரு நோட்டபிள் ரேஞ்சில் இருக்காது. பட் வந்து ஸ்டில் அது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தான். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்டெலை கம்பேர் பண்ணும்போது ரைசன் ப்ராசஸில் இதை வந்து நீங்கள் நல்லாவே வந்து நோட்டீஸ் பண்ணலாம். எதனால் ஏஎம்டி ப்ராசஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலில் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ரேம் டைமிங் முக்கியமே இல்லை, அதுவும் இல்லாமல் ரேம் ஃப்ரீக்வன்சியும் முக்கியம் இல்லை. ஏஎம்டி வந்து ரொம்ப ரொம்ப ரேம் டைம் அண்ட் ரேம் ஃப்ரீக்வன்சியை லவ் பண்ணுற ஒரு ப்ராசஸர் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ லோ ஃப்ரீக்வன்சியில், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் லோ டைமிங்கில் இருக்கிற ரேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு சிஸ்டமோட பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. இதனால தான் மேபி ரேம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கலாம், நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த ரேம் டைமிங்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியமாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இந்த ரேம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் கிடையவே கிடையாது. ஸோ கம்மி ப்ரைஸ்க்கு அந்த ரேம் கொடுக்குறாங்க, அப்புறம் இந்த ரேம் மட்டும் ஹை ப்ரைஸாக இருக்குன்னா இந்த ஒரு காரணம் தான் இருக்கும். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு ரேமோட பில்டு குவாலிட்டி, அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மாடியூல்ஸோட குவாலிட்டி, ரேம் டைமிங், ரேம் ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா the cheapest ரேம், இதெல்லாம் என்ன கம்பெனின்னு கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ரேம்ஸ் வந்து இருக்குது அவுட்டரில். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வே டூ பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 32 GB போடுறீங்க, இதில் வந்து ஒரு 8 GB போடுறீங்கன்னா கூட இதோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அதோட. பிகாஸ் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு பேசிக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிஸ்டம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேம் டைமிங்கை நீங்கள் வந்து ஓவர் கிளாக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்களா, அது வந்து எப்படி காட்டுவீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து பண்ணுவோம். இன்டெல் கூடயும் டெஸ்ட் பண்ணி AMD கூடயும் டெஸ்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இந்த மாதிரி நிறையா இன்டெப்த்தான வீடியோஸ் வந்து பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா CL டைமிங் பற்றி யாருமே வந்து கேர் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும் கண்டிப்பாக. ஸோ வாங்குறது இல்லை வந்து யாராவது பில்ட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து மோஸ்ட்டாக எல்லாரும் கன்சிடர் பண்ணுற இந்த நேரத்தில் நம்ம இது மேக் பண்ணது எதனால் முக்கியமான காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்களாவோ இல்லை வந்து ஒரு லைக் பண்ணிங்கனாவோ எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இது போன்ற நிறைய இன்டெப்த்தான ஒரு ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் நிறைய ப்ராடக்ட்ஸை பற்றி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அங்கே நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ரெடிமேடாக வரும். அதே மாதிரி நான் பண்ண போகிற விஷயங்கள் அது எல்லாமே யூடியூப் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். ஸோ டெஃபினட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.